நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீரிலிருந்து டெல்லி வரை லட்சக்கணக்கான மக்களை ஈவு இரக்கமில்லாமல் கொன்று குவித்த முஸ்லிம் மன்னன் தைமூர், அவரை பற்றித்தான் இன்றைய வரலாற்று பதிவில் காண இருக்கிறோம். இந்தியாவிற்குள் வருவது என்றால் இமயமலை தொடரை தாண்டியாக வேண்டும், அல்லது வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் ஆழம் அதிகம் உள்ள சிந்து நதியை கடந்தாக வேண்டும். இயற்கை அமைத்து தந்த இந்த மாபெரும் 2 அரண்களை தாண்டித்தான் இந்தியாவுக்குள் நுழைய முயற்சிக்க வேண்டும். அதில் கம்பீரமான வெற்றியை கண்டவர்கள் மிக மிக சிலர்தான். அதில் முதலாவதாக அலெக்சாண்டர் இந்த வழியாக வந்து ஜீலம் நதிக்கரையில் போரஸை போரிலே வென்றான். அலெக்சாண்டரை தொடர்ந்து சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1221 மங்கோலிய மன்னன், கொடுமையான சித்திரவதைகளுக்கு பெயர் போன செங்கிஸ்கான், ஒரு வெறி கொண்ட பெரும் படையுடன் சிந்து நதி கரை வரை வந்து நின்றான். இந்தியாவா பாரசீகமா என்று அவனுக்குள் எழுந்த கேள்விக்கு கிடைத்த பதில் இந்தியா இல்லை, பாரசீகம் என்று அவன் முடிவு செய்து பாரசீகத்தை நோக்கி படையெடுத்தான். இந்தியா ஒரு பெருமூச்சு விட்டது. அவனுடைய குதிரைப்படை பாரசீகத்தில் இரத்த வெறியாட்டத்தை நடத்தியது. ஒரே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம், செங்கிஸ்கான் இந்தியா மீது படையெடுத்திருந்தால் இந்தியா இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அதிலிருந்து, அந்த பேராபத்திலிருந்து இந்தியா தப்பியது. அதற்கு பிறகு 1398 இந்தியாவிற்கு ஒரு பேராபத்து சூழ்ந்தது. அந்த ஆபத்திற்கு காரணமாக அமைந்தவன் கொடுங்கோல் மன்னன் தைமூர். மத்திய ஆசியாவிலிருந்து ஒரு பெரிய படையுடன் கிளம்பி ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியாவுக்குள் வந்து சேர்ந்தான். சிந்து நதியை அவன் ஒரு பொருட்டாக, ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிந்து நதியில் படகுகளை வரிசையாக இணைத்து பாலத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த நதியை கடந்து டெல்லியை நோக்கி முன்னேறி சென்றான் தைமூர். அவன் இந்தியாவில் தங்கி இருந்தது 6 மாதங்கள் தான். அந்த 6 மாதங்கள் தான் பிற்காலத்தில் முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் வேரூன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த அஸ்திவாரத்தை அமைத்து தந்தவன் தைமூர். ஆகவே அவன் ஏற்படுத்திய அந்த இரத்த களரியை பற்றி நாம் பார்க்க வேண்டுமானால், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்முடைய இதயத்தை சற்று இரும்பாக்கி கொள்ள வேண்டும். தைமூரின் கொலை வெறியை அருகிலிருந்து பார்க்க வேண்டுமானால் அசாத்திய தைரியம் வேண்டும். அந்த அளவிற்கு கொலை வெறி பிடித்தவன் தைமூர். ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபூலின் வடக்கில், முந்தைய சோவியத் ரஷ்யாவின் தென்கோடியில், இன்றைய உஸ்பெகிஸ்தான் பகுதியில் உள்ள முக்கிய நகரம்தான் சமர்கண்ட். துருக்கிய மங்கோலிய இனத்தை சார்ந்த தைமூரின் தலைநகரம் அதுதான். சமர்கண்டிலிருந்து புறப்பட்ட தைமூரின் பெரும்படை முதலில் பாக்தாத் நகரை சூறையாடியது. பிறகு பாரசீகம். வெறியும் வேகமும் கொண்ட தைமூரின் வீரர்கள் பாரசீகத்தை தூள் தூளாக்கிவிட்டு கொடூர வெறியுடன் அவர்கள் அங்கே வெட்டி வீழ்த்திய மனித தலைகள் மட்டும் சுமார் 70,000 இருக்கும். அந்த மனித தலைகளை குவித்து மனித தலை பிரமிடுகளை உருவாக்கிய தைமூர் பாரசீக தேசத்தை விட்டு வெளியேறினார். அதற்கடுத்து ரஷ்யா மாஸ்கோவிற்குள் புகுந்து மாஸ்கோவை மயான பூமியாக்கிவிட்டு அவருடைய படை இந்தியாவை நோக்கி முன்னேற ஆரம்பித்தது. அவன் ஏற்கனவே மிகவும் அறிந்திருந்த, கேள்விப்பட்டிருந்த புகழ்பெற்ற நகரம் டெல்லி. இந்தியாவை நோக்கி தைமூரின் படை முன்னேறிய வேகத்தோடு பறவைகள் கூட போட்டியிட முடியவில்லை என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். செப்டம்பர் 22, 1398 தைமூரின் படை சிந்து நதி கரையோரம் வந்து சேர்ந்தது. இந்த பரபரப்பான செய்தி வந்து சேர்ந்தவுடன் டெல்லியில் ஆட்சி நடத்திய பலம் வாய்ந்த சுல்தான் பிரேஸ் ஷா துக்ளக் இறந்து 10 ஆண்டுகள் நகர்ந்து விட்ட பிறகு
அரசாட்சி யாருக்கு என்கிற நீயா நானா என்ற கோஷ்டி சண்டையில் ஈடுபட்டிருந்த பொம்மை அரசர்கள் இருவர் ஏதோ டெல்லியை ஒப்புக்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு கோஷ்டியின் தலைவரான மல்லுக்கான் இக்பாலின் கை ஓங்க அவன் உதவியோடு டெல்லி அரியணையில் அமர்ந்தான் முகமது ஷா. அவன் பதவியேற்ற கையோடு தைமூரின் படை டெல்லியை நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற தகவலும் வந்து சேர்ந்தது. வந்தால் வரட்டும், ஒரு நொண்டி மன்னனுக்கா நாம் பயப்படுவது? ஆர்ப்பாட்டம் போடும் அந்த மங்கோலிய நாடோடிகளை தோற்கடித்தால் டெல்லி சுல்தானாகிய நாங்கள்தான் உலக பேரரசர்கள் என்கிற ரீதியில் மன்னனை மல்லுகான் இக்பால் உசுப்பேற்ற யார் என்ன ஏது என்று எதுவும் விசாரித்து அறியாமலேயே போர் உடையை பூண்டான் முகமது ஷா. இளம் வயதில் போர்க்களத்தில் எதிரியின் அம்பு தொடையில் பாய்ந்ததால் சற்று காலில் ஒரு ஊனம் ஏற்பட்டது. அந்த ஊனத்தோடு தைமூர் நொண்டி நொண்டி நடப்பதால் தான் அவனை நொண்டி தைமூர் என்று மற்றவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி ஒரு பெயர் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் என் முன்னால் வந்து யாரும் என்னை அப்படி அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று நமட்டு சிரிப்புடன் தைமூர் குறிப்பிடுவதுண்டு. சிந்து நதியை கடந்த தைமூரின் படை தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாட பஞ்சாப் பகுதி முழுவதையும் சூறையாடி வெறியாட்டம் போட்டது. சுமார் 1,00,000 பேர் தைமூரிடம் அடிமையாக கைதானார்கள். அவர்களை மொத்தமாக கயிறுகளால் கட்டி தைமூரின் படையுடன் இழுத்து சென்றது. டிசம்பர் மாதம் ஆரம்பமானது. வாட்களை உயர்த்தியவாறு ஏகப்பட்ட இரத்த ஆர்வத்துடன் டெல்லி நகர எல்லையில் முகாமிட்ட இந்த மங்கோலிய படையின் மொத்த எண்ணிக்கை சுமார் 90,000 மட்டுமே. டெல்லி பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த தைமூரிடம் நெருங்கி சென்ற சில தளபதிகள் களத்தில் குதிக்கும் தருணத்தில் சுமார் 1,00,000 அடிமைகளை, அதுவும் இந்தியாவை சேர்ந்தவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டிருப்பது சற்று ஆபத்தானது என்றும், ஏதேனும் கலவரமான சூழ்நிலையில் அவர்கள் தப்பித்து எதிரிகளோடு சேர்ந்தால் அதனால் பிரச்சனை ஏற்படலாம் என்றும் சொன்னார்கள். ஆகவே தேர்ந்த சில 1000 அடிமைகளை தவிர மற்றவர்களை தீர்த்து கட்டிவிடலாம் என்று யோசனை சொன்னார்கள். அடங்கி ஒடுங்கி போய் துவண்டு கிடக்கும் இந்த அடிமை கூட்டத்தை கொன்று தள்ளுவதில் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்க முடியாது. பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன், அதை செயல்படுத்துங்கள் என்று சொன்னான். சில 100 அடிமைகளை நட்ட நடுவில் கொண்டு வரச் செய்தான். மறுகணம் அவன் ஆணையிட தைமூரின் வீரர்கள் உருவிய வாட்களுடன் அந்த அடிமைகளின் உடல்களை துண்டு துண்டாக வெட்டி தள்ளினார்கள். யாரேனும் வாலாட்டினால் இதே கதிதான் மற்றவர்க்கும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் தைமூர். இந்த பயங்கர காட்சியை பார்த்த பல்லாயிரக்கணக்கான அடிமைகள் அச்சத்தில் உறைந்து போனார்கள். இருந்தாலும் விதி அந்த அடிமைகளை விட்டு வைக்கவில்லை. டெல்லி சுல்தானின் போர் ஏற்பாடுகளை பற்றி துப்பறிய தன் தளபதியுடன் கிளம்பி சென்றான் தைமூர். அதை எப்படியோ தெரிந்து கொண்ட மல்லுகான் திடீரென்று ஒரு படையுடன் கோட்டையிலிருந்து வெளிப்பட்டு சில வீரர்களோடு மட்டும் இருந்த தைமூரை துரத்தி அடித்த வேடிக்கையும் நடந்தது. முகம் சிவந்து கோபம் கொப்பளிக்க பாசறைக்கு தைமூர் திரும்பிய போது பேரணியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அடிமைகளில் சிலர் தங்களின் பரிதாப சூழ்நிலையை மறந்து சிரித்து விட்டார்கள், அல்லது அவர்கள் சிரித்ததைப் போல ஒரு பிரமை தைமூருக்கு ஏற்பட்டது. அவர்கள் பக்கம் பார்வையை திருப்பி தைமூர் நிதானமாக, இவர்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கொக்கரித்தான். அதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்குள் அத்தனை பேருடைய தலைகளும் சீவப்பட்டன. இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த கொலைக்கு பிறகும் அவ்வப்போது தைமூரின் முகத்தில் லேசான கவலை ரேகைகள் ஓடியது. அடுத்தபடியாக அவன் எதிர்கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனையை சமாளிக்க ஏற்பாடுகள் தயாரா என்று தன் தளபதியிடம் கேட்டான். இமயமலை தொடர், சிந்து நதி இரண்டுக்கும் அடுத்தபடியாக தைமூர் படைகளுக்கு இந்தியாவில் திகிலூட்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், இந்திய மன்னர்களுக்கு உரித்தான யானை படை என்கின்ற நடமாடும் கோட்டை அரண். எளிமையான இந்திய அரசனிடம் கூட நிறைய யானைகள் உண்டு என்பதும், அந்த யானைகள் கட்டுப்பாட்டோடும் ஆவேசத்தோடும் போர்களில் பங்கேற்பது வழக்கம் என்பதும், யானைகளை நேரில் பார்க்கிற
வெளிநாட்டு மன்னர்களுக்கு வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது. இந்தியாவுக்குள் நுழைய பார்த்த கிரேக்க, மங்கோலிய, ஆப்கான் மற்றும் துருக்கிய தளபதிகளில் பலர் தங்களை நோக்கி ஆயிரக்கணக்கில் புழுதி பறக்க ஓடி வருவதாக கற்பனை செய்து கொண்டு பீதியில் உறைந்து போனதையும் நினைத்து சற்று கவலைப்பட்டதில் ஆச்சரியமில்லை. டெல்லி சுல்தானின் யானை படையை எதிர்கொள்ள தயாரானான். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சுல்தான் முகமது ஷாவின் கோட்டைகள் திறந்தன. உயர்த்தி பிடித்த வாட்களும் கேடயங்களும் 10,000 குதிரை வீரர்கள் வெளியே அனுப்பி தொடர்ந்து 40,000 வீரர்கள் கொண்ட காலாட்படை தரை அதிர தொடர்ந்து வந்தன. யானைகள் நெற்றி பகுதியில் இரும்பு முட்கள் பதிக்கப்பட்ட கவசங்களுடன் நீண்ட வாட்களுடன் யானை என்கிற இந்த பிராணி இத்தனை பெரிய உடம்பை தூக்கி கொண்டு இவ்வளவு வேகமாக கூட முன்னேறுமா என்று சில வினாடியில் உயர்ந்தன தைமூரின் விழிகள். அவன் தலை அசைக்க படிப்படியாக அவன் போர் தந்திரங்களும் அவனுடைய போர் திட்டங்களும் அமுல்படுத்தப்பட்டன. தைமூரின் தலைமையில் அவனுடைய வெற்றி படை நடுநடுங்கிக் கொண்டிருந்த டெல்லிக்குள் ஆரவாரத்துடன் நுழைந்தது. தைமூரின் இரத்தமயமான அணுகுமுறையை பற்றி படிக்கும் பொழுது இப்படி ஒரு கொலை வெறியா என்று புருவங்களை உயர்த்த தோன்றும். ஆனால் அந்த வெறிதான் அவன் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இடையூறு செய்தவரிடம் இரக்கம் காட்டுவதோ எதிரிகளை ஏனோ தானோ என்று விட்டுவிடுவதோ அவனுக்கு பிடிக்காத ஒன்று. தைமூரை பொறுத்தவரை தலை வேறு உடல் வேறாக தரையில் கிடப்பவன்தான் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத எதிரி. எதிர்த்து நிற்பவர்களை தீர்த்து கட்டுவதை வேகமாக முடிக்க வேண்டும் என்பதும் தைமூரின் கொள்கைகளில் ஒன்று. யாரும் சோம்பலாக உட்காரக்கூடாது. எல்லோரும் கூட்டுறவாக செயல்பட்டால்தான் கால தாமதம் இல்லாமல் காரியத்தை முடிக்க முடியும் என்று தைமூர் அவ்வப்பொழுது தன் படை வீரர்களிடம் வலியுறுத்துவது வழக்கம். இப்படிப்பட்ட தைமூருக்கு ஒரு தகவல் வந்து சேர்ந்தது. தைமூர் டெல்லியை வெற்றி கொண்ட பிறகு டெல்லியில் இருந்து வெளியேறிய டெல்லியுடைய பிரஜைகள் வழியிலேயே தைமூர் போட்டிருந்த காவல் படை வீரர்கள் சிலரை தாக்கியதாகவும் சிலரை கொன்றதாகவும் ஒரு தகவல் வந்து சேர்கிறது. அதை கேட்டவுடன் தைமூர் கோபத்தின் உச்சிக்கே போனான். அவன் படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான், டெல்லியை தாக்குங்கள், டெல்லியில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவன் கட்டளையிட்ட அடுத்த நிமிடம் தைமூரின் வெறி கொண்ட படைகள் டெல்லி நகரின் பிரதான வீதிகளில் நுழைந்தது. டெல்லியில் கண்ணால் பார்த்தவர்களை எல்லாம் தைமூரின் படை வீரர்கள் கொன்று குவித்தார்கள். எது எப்படியோ அடுத்த 10 நாட்களுக்கு தைமூரின் படைகள் டெல்லியில் நடத்திய வெறியாட்டத்திற்கு இணையாக சரித்திரத்தில் ஏதோ ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டுமே குறிப்பிட முடியும். அவன் ஆணை பிறப்பித்த சில மணி நேரத்தில் டெல்லியில் திரும்பிய பக்கமெல்லாம் வெட்டுப்பட்ட உடல்கள் குவிந்தன. சாமானியனின் வீட்டிலிருந்து சகல வசதிகளும் கொண்ட மாளிகை வரை எதையும் தைமூரின் வீரர்கள் விட்டு வைக்கவில்லை. ஆசை தீர டெல்லியை சூறையாடிவிட்டு டெல்லி நகருக்கு தீ வைத்தது அந்த கொடுங்கோலனின் படைகள். அப்பொழுது வெட்டி சாய்த்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 3 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை இருக்கலாம் என்று பல கணக்குகள் வேறு குறிப்பிடப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் தீயின் ஜுவாலைகள். தைமூரின் படைகள் போட்ட பேயாட்டத்தில் டெல்லியை பிரம்மாண்டமாக சூழ்ந்தது புகை மண்டலம். டெல்லி மாநகரம் சுடுகாடாக மாறியது. ஊருக்கு வெளியே கூடாரத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஒயின் குடித்து கொண்டிருந்தான் தைமூர். அப்போது உள்ளே வந்த ஒரு தளபதி இந்தியர்களுடைய தங்க ஆபரணங்களை கைப்பற்ற வீட்டுக்குள் புகுந்து தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டில் வேலைக்கார பெண்கள் கூட தங்க நகைகள் அணிந்து கொண்டுதான் நடமாடுகிறார்கள் என்று தைமூரிடம் ஒரு தகவலை சொல்லிவிட்டு ஆர்வத்துடன் திரும்பி ஓடினான். இப்படித்தான் இரத்த வெறியாட்டத்தை நடத்திய தைமூரின் படை டெல்லியிலும் காஷ்மீரிலும் இரத்த வெறியாட்டம் போட்ட பிறகு அவனுடைய படைகள் திரும்பி செல்லும் பொழுது யானைகள் மீதும் ஒட்டகங்கள் மீதும் ஏற்றப்பட்ட கணக்கில் அடங்காத பொக்கிஷத்தோடு டெல்லியை விட்டு கிளம்பியது அவனுடைய படை. அதை பற்றி வர்ணித்த ஒரு வரலாற்று ஆசிரியர், டெல்லிக்குள் நுழையும் பொழுது பறவையை விட வேகமாக வந்த தைமூரின் படை டெல்லியில் கொள்ளையடிக்கப்பட்ட சூறையாடப்பட்ட பொக்கிஷங்களை யானையின் மீதும் ஒட்டகங்கள் மீதும் ஏற்றப்பட்ட பெரும் விலை உயர்ந்த பொருட்களுடன் எடையை தாங்க முடியாமல் அந்த படை ஆமையைப் போல ஊர்ந்து சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இப்படி டெல்லியை தைமூர் சூறையாடியது இந்தியாவின் கருப்பு பக்கம். இந்தியா இப்படிப்பட்ட அவலங்களை வரலாற்று காலங்களில் சந்தித்து இருக்கிறது என்பது வரலாற்று அவலம். இப்பொழுதும் அந்த அவலம் தொடர்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.